அத்தியாயம் 4. வெயிலின் தாக்கம் அன்று அதிகரித்து உடலில் இருந்த சக்தியெல்லாம் உறிஞ்சி எடுத்தது. சாதாரணமாகவே சட்டென்று சோர்ந்துவிடும் உடல்வாகை கொண்டவளுக்கு அன்றைய வெயிலின் தாக்கம் மயங்கி விழும் அளவிற்கு கொண்டு சென்றது. அதிலும் பேருந்தின் கூட்டத்தின் நடுவே நசுங்கி மூச்சுவிட போராடி இறங்கி தள்ளாடிய நடையுடன் வீடு வந்து சேர்ந்தாள். வாயில் கேட்டின் கதவை திறக்கும் போதே அங்கு கிடந்த செருப்புகளைக் கண்டு அயர்ந்து போனாள். எத்தனை சோர்வு இருந்தாலும் அடுத்து வந்த 2 நாட்கள் விடுமுறை என்பதால் சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்திருந்தாள். ஆனால் வாசலில் கிடந்த செருப்புகள் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டது. வீட்டின் கதவு விரிய திறந்திருக்க பிள்ளைகள் அங்கும் இங்கும் ஓடும் சத்தம் கேட்டது. மெல்ல செருப்புகளை கழட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவளை வரவேற்றது ஹாலில் அமர்ந்திருந்த ராதாவின் இகழ்ச்சியான பார்வை. அவளை பார்த்து வா என்று அழைக்காமல் அறைக்குள் நுழைய முயன்றவளை தடுத்து நிறுத்தியது அவளது குரல். நில்லு, அக்கான்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? வான்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவ என்று கத்தினாள். திரும்பி நின்று ஒரு பார்வை பார்த்தவள், அம்மா கூப்பிட்டாங்கல்ல, அது போதும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அந்த நேரம் அங்கே வந்த மங்களம், எதுக்கு இப்போ நடு வீட்டில் நின்று கத்திட்டு இருக்க? ஏற்கனவே உன் பிள்ளைங்க நை நைன்னு சத்தம் போட்டுட்ருக்குங்க, இதில் நீ வேற என்று கூறி எரிச்சலோடு சோஃபாவில் அமர்ந்தார். அம்மா, அவங்க உன் பேர பசங்க. எது? நான் உன் ஊரை கூட்டி சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, கண்ட பயலோடு ஓடிட்டு என் பேரன் பசங்கன்னு சொல்லாத என்று எகிறினார். நீ ஒழுங்கான அம்மாவாக இருந்தால் நான் ஏன் ஓட போகிறேன் என்று அவள் மீண்டும் கத்தினாள். இவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்க முகத்தை கழுவி ஆடையை மாற்றிக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் சத்யா. அன்னைக்கும் தனக்கும் காஃபியை கலந்து கொண்டவள் அவரிடம் சென்று கொடுத்தாள். அதை பார்த்த ராதா, கொண்டா அந்த காப்பியை என்று அவள் கையிலிருந்து பிடுங்க முயன்றாள். அவளிடம் சற்றே நகர்ந்து கொண்டவள், இது எனக்கு போட்டது என்றாள். அப்போ எனக்கும் என் பசங்களுக்கும் சாப்பாடு போட மாட்டீங்களா என்றாள் கோபமாக. மங்களம் பதில் சொல்லும் முன்னே, இதென்ன புதுசாக கேட்கிற? உனக்கு இங்கே வந்தால் எப்போதும் மாடியில் தானே எல்லாமே, உனக்கு வேண்டியவங்க அங்கே இருக்காங்க போ என்று கூறிவிட்டு விடுவிடு என்று தோட்டத்திற்கு சென்று விட்டாள். அவள் சொன்னதை கேட்டு கொதித்து போன ராதா, அம்மா அவள் சொல்லிட்டு போகிறத பார்த்தீங்களா என்றாள். மங்களம் பேசும் முன் ராதாவின் பிள்ளை ஓடி வந்து அவளது கால்களை பற்றி கொண்டு, மா பாட்டி கூப்பிட்டாங்க என்றான். அதை கேட்டதும் அவளை எரிப்பது போல பார்த்துவிட்டு, சீக்கிரம் இடத்த காலி பண்ணு என்றார். தோட்டத்தில் அமர்ந்திருப்பவளின் காதுகளிலும் அவர்கள் பேசியது விழ தன்னை அறியாமல் அவளது இதழ்கள் இகழ்ச்சியாக வளைந்தது. அவளது இதயத்திலிருந்து ரணம் மெல்ல குருதியை கசியவிட ஆரம்பித்தது. எப்படி சில மனிதர்களால் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து கொள்ள முடிகிறது என்று புரியாமல் அமர்ந்திருந்தாள். அன்றைய நிகழ்வுகள் கண்முன்னே படமாக ஓட முகம் சொல்ல முடியாத வேதனையை பிரதிபலித்தது. பிள்ளையை அழைத்து கொண்டு மேலே சென்ற ராதாவை அன்போடு வரவேற்றார் சாவித்ரி. செழியன் இருக்கும் வீட்டின் எதிர்போர்ஷன் அவருடையது. வா கண்ணு, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன் என்று அவளிடம் இருந்த பிள்ளையை வாங்கி கொண்டார். சாவதானமாக உள்ளே சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டவள், மா காப்பி கொடுங்க, தலை வலிக்குது, அந்த சத்யா சனியன் காப்பி கூட கொடுக்க மாட்டேன்டா என்றாள். பிள்ளையை இடுப்பில் வாங்கி வைத்து கொண்டே சமையல் அறைக்குள் சென்றவர், நீ ஏண்டா கண்டவகிட்ட எல்லாம் கேட்குற? மேலே வர வேண்டியது தானே, உனக்காக போண்டா போட்டு சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் என்றவர் அவள் கையில் அதை கொண்டு வந்து கொடுத்தார். அதை கண்டதும் கண்கள் மலர வாங்கி கொண்டவள் சாப்பிட்டு கொண்டே, உங்கள் அன்பை ஏமா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்றாள். விடு கண்ணு, அந்த கழிச்சடைகளை பற்றி நீ பேசாத, 2 நாள் நிம்மதியாக இங்கே இருந்துட்டு போகும்போது தம்பிக்கு பலகாரமெல்லாம் செஞ்சு தரேன் என்றார். இல்லைம்மா, அப்படியெல்லாம் அவளை நிம்மதியாக விடக்கூடாது, என்னை கண்டாலே அவள் பார்வையில் ஒரு கிண்டல் தெரியுது. நான் புள்ளக்குட்டியோடு ஒழுங்காக கொடுத்தனம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இவ சும்மா விடமாட்டான் அவளை என்றாள் கோபத்தோடு. நிச்சயமாக கண்ணு, இந்த வயசில் எத்தனை அகங்காரம் கூடாது, உனக்கு என்றைக்கும் நான் துணை இருக்கேன், பேர பிள்ளைகளை இங்கே விடு, அதுகளுக்கு அங்கே ஒன்றும் கொடுக்க மாட்டாளுங்க என்றார். என்றவள் காஃபியை குடித்து விட்டு, நான் கீழே போகிறேன், இவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிருங்கம்மா என்று விட்டு வெளியே வந்தாள். அந்நேரம் தன் வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த செழியன் ராதாவை பார்க்க அவளும் இவனை பார்த்துவிட்டு, புதுசாக குடி வந்திருக்கீங்களா என்றாள். ஆமாம் என்றான். நான் உங்கள் ஓனர் பொண்ணு என்றாள். அவள் சொன்னதும் படியில் இறங்கி கொண்டிருந்தவனின் கால்கள் ஒரு நிமிடம் தயங்கி பின் நிதானித்தது.
அவன் மனம் கணக்கு போட்டது. இவள்தான் மூத்தவள் போல. ஆட்டோக்காரனுடன் ஓடியதாக கூறியது இவள்தான் போல என்று எண்ணிக்கொண்டான். மிக உரிமையாக அவள் இங்கு வந்திருப்பதை வைத்து மங்களம் அவளை சேர்த்து கொண்டார் என்று எண்ணினான். அவன் வெளியே செல்ல வீட்டுக்குள் நுழைந்த ராதா அன்னையின் முன் சென்று நின்றாள். மாடியில் புதுசாக கொடுத்தன வந்திருக்காங்களா? ஆமாம் என்றதுடன் முடித்து கொண்டார். அவனுக்கு குடும்பம் இருக்கா, இல்லை தனியாக தான் இருக்கான்? ஏம்மா, நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? மறுபடியும் இன்னொரு அசிங்கம் நடக்கணுமா என்று கத்தினாள். அந்நேரம் இரவு உணவிற்கு தயார் செய்ய உள்ளே வந்தவளின் காதில் அந்த வார்த்தைகள் விழுந்தது. எப்பொழுதும் போல துடைத்து வைத்த முகத்துடனே சமையலறைக்குள் சென்றாள். இங்கே பாரு, என் வீடு, இதை யாருக்கு விடணும்னு முடிவு செய்ய வேண்டியது நான் தான். மா, ஏற்கனவே நம்ம வீடு நாறி போயிருக்கு. இதில் இப்படி ஒருத்தனை மறுபடியும் குடி வச்சு அசிங்கப்படணுமா? அனைத்தையும் கேட்டு தனக்குள் சிரித்து கொண்டு இட்லி பானையை எடுத்து வைத்து தட்டுகளில் எண்ணெய் தடவி மாவை ஊற்றி வைத்துவிட்டு மற்றொரு குக்கரில் சாம்பார் வைப்பதற்கு பருப்பை எடுத்து போட்டு தண்ணீர் ஊற்றி மூடி அடுப்பில் வைத்துவிட்டு காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள். ராதாவின் நாட்டத்துக்கு எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் தன் வேலையை செய்து கொண்டிருந்தவளைக் கண்டு அவளுக்கு கொதித்தது. அன்னையும் தன்னுடன் சேர்ந்து ஆடுவார் என்று எதிர்பார்த்தவளுக்கு அது நடக்காமல் போனதில் மேலும் கோபம் எழ வேகமாக சமையலறைக்கு சென்று அவளது கையை பற்றி இழுத்து வந்து ஹாலில் நிறுத்தினாள். அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்காது தனது அழுத்தமான பாவனையுடனே வந்து நின்றவளைக் கண்டு ராதாவிற்கு உள்ளம் எரிந்தது. மா, இவளால் நாம பட்ட அசிங்கம் போதாதா? இன்னும் எதுக்கு ஒத்த ஆம்பளையை பார்த்து இங்கே குடி வச்சிருக்கீங்க என்றாள். ராதாவால் தனது அன்றாட வேலைகள் தடைப்படுவதில் கடுப்பில் இருந்தவர் அவளின் கேள்வியில் மேலும் எரிச்சல் அடைந்து, ஒன்ன மாதிரி அவங்க கூடவாது ஓடி போய் தொலை மாட்டாளான்னு தான் குடி வச்சு பார்க்குறேன் என்று விட்டார். இந்த பதிலை எதிர்பார்க்காதவள், மா, அவளும் நானும் ஒன்றா? நான் விரும்பினவங்க கூட ஓடினேன், அவங்க கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ அப்பா உயிரையே வாங்கிட்டு நிற்கிறாளே என்றாள் ஆங்காரத்துடன். இருவரையும் இறுகிய முகத்தோடு பார்த்து கொண்டு நின்றாள். அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று எதிரே நின்றவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவளின் அழுத்தம் ராதாவிற்கு ஒருவித பயத்தை கொடுத்தது. அதனால் அதையும் மீறி அந்த வீட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள எல்லாவற்றையும் பேசிவிடத் துடித்தாள். மங்களமும் சத்யா ஏதாவது பேசுவாள் என்று பார்க்க அவளோ, முடிஞ்சுதா, நான் போய் சாம்பார் வைக்கணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். கடைக்கு சென்று வந்தவனின் பார்வையில் அங்கு நடந்தவைகள் அனைத்தும் பட அவளின் அழுத்தத்தையும் மனம் குறித்து கொண்டது. இந்த அழுத்தம் அவளுக்கு நல்லதல்ல. அவளை சுற்றி ஓநாய் கூட்டம் போல அனைவரும் கூடி கடித்து குதறி கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி தனது உணர்வுகளை எந்த இடத்திலும் வெளிப்படுத்தாது தனக்குள்ளேயே முடங்கி கொண்டிருப்பவளை அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே படியருகே சென்றவன் அங்கிருந்தவரை பார்த்து ஒதுங்கி நின்றான். அவரோ அவனை பார்த்து, ராதா கண்ணு, நேரமாச்சு, சாப்பிட வரலையா என்று சத்தமாக அழைத்தார். அதுவரை ஆடிக்கொண்டிருந்தவள் அவள் குரல் கேட்டதும், உன்னை காலையில் வந்து பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியில் வந்துட்டேம்மா, வாங்க போகலாம் என்று அவருடன் மேலே சென்றாள். அவர்கள் இருவரும் பேசி செல்வதை பார்த்தவனுக்கு குழப்பம் எழுந்தது. தன்னை போல எதிர் வீட்டில் வாடகைக்கு இருப்பவர் தானே அவர். ஓனரின் பெண் ஏன் அவர் வீட்டில் சாப்பிட வேண்டும் என்கிற பல கேள்விகள் தலையை சுற்ற மெல்ல தோட்டத்திற்கு சென்று முதல் நாள் போல ஓரமாக நின்று கொண்டான். அன்னைக்கு சாப்பாடை எடுத்து கொடுத்துவிட்டு வந்து தனது வழக்கமான இடத்தில் அமர்ந்து கொண்டாள். இரவின் குளுமையை மீறி மனதின் புழுக்கம் அதிகமாக இருந்தது. அதிலும் ராதா பேசிச் சென்றது இதயத்தை குத்தூசி கொண்டு கிழித்திருந்தது. எத்தனை நாட்கள் இப்படி அடுத்தவரிடம் பேச்சு வாங்கியே காலத்தை கழிப்பது? இதற்கான விடை என்ன என்று அவளுக்கு புரியவில்லை. தன் மனதை, காயத்தை, தன் பக்க நியாயத்தை புரிந்து கொள்ள எவருமே விரும்பவில்லை. பிறந்ததிலிருந்து எதையுமே அனுபவித்தறியாத தனக்கு மாறன் நல்ல நண்பனாக அனைத்தையும் காட்டினான். அவனுடனான நாட்கள் அவள் வாழ்க்கையின் வசந்தம். எத்தனை மென்மையான பேச்சு அவனது! அவன் செயல்களில் அனைத்திலும் ஒரு ரசனை இருக்கும். வாழ்க்கையை ரசிக்க அவனிடம்தான் கற்றுக்கொண்டாள். அவனது குரலில் பாரதியின் பாடல்களை ரசித்தது என்று ஒவ்வொன்றும் கண்முன்னே வந்து போனது. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. தன்னை மீறி பாடலை மெலிதாக பாட அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களும் கலங்கியிருந்தது. அவளது காதிலும் மாறன் அந்த பாடலை பாடுவது கேட்டது.